பசிபிக் பெருங்கடலை தனியாக கடந்த சாகச வீரர். 1995 ஆண்டு பிப்ரவரி 21 அமெரிக்க சாகச வீரர் ஸ்டீவ் ஃபாசெட் பசிபிக் பெருங்கடலை தனியாக பலூனில் கடந்த முதல் நபராக சாதனை படைத்தார். இந்த சாதனை உலக விமான பயண வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றது. தனிப்பட்ட துணிச்சலும் தொழில்நுட்ப திறனும் இணைந்த ஒரு பெரும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. ஸ்டீவ் ஃபாசெட் ஒரு தொழிலதிபரும் அதே சமயம் சாகசங்களை விரும்பும் விமானியாகவும் அறியப்பட்டவர். பல உலக சாதனைகளை படைத்தவர் என்ற பெயரையும் பெற்றிருந்தார். வானூர்தி, பலூன், கடல் பயணம் போன்ற பல துறைகளில் அவர் சாகச முயற்சிகளில் ஈடுபட்டார். இந்த சாதனை முயற்சிக்காக அவர் மிக நவீன உபகரணங்களுடன் கூடிய ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூனை பயன்படுத்தினார். பல நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தில் காலநிலை மாற்றங்கள், காற்றழுத்த வேறுபாடுகள் மற்றும் திசை மாற்றங்கள் போன்ற பல சவால்கள் இருந்தன. அவற்றை துல்லியமாக கணித்து தன்னம்பிக்கையுடன் அவர் பயணத்தை தொடர்ந்தார். பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான கடலாகும். அதன் மீது தனியாக பலூனில் பறப்பது மிகவும் அபாயகரமானதாகும். முன்பு பலர் முயன்றும் வெற்றி பெறாத சாதனையை ஃபாசெட் வெற்றிகரமாக நிறைவேற்றினார். இந்த பயணம் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் மனித மன வலிமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. வானிலை கண்காணிப்பு கருவிகள், செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகள் மற்றும் துல்லியமான வழிகாட்டி கருவிகள் ஆகியவை அவருக்கு உதவின. இவை இல்லாமல் இப்படியான நீண்ட தூர பயணம் சாத்தியமில்லை. ஃபாசெட் அவர்களின் இந்த சாதனை உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. அவர் பின்னர் பல உலக சாதனைகளை முயன்றார். குறிப்பாக 2002 ஆண்டு உலகை தனியாக பலூனில் சுற்றிய முதல் நபராகவும் புகழ் பெற்றார். மொத்தத்தில் 1995 பிப்ரவரி 21 இந்த பயணம் மனிதர் தனது இலக்கை அடைய உறுதியும் துணிவும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. ஸ்டீவ் ஃபாசெட் அவர்களின் இந்த சாதனை சாகச வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும்.